தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிஎம்கேவை சேர்ந்தவங்க பப்ளிக்கா கதறி அழுது பார்த்துருப்பீங்களா? அது இப்போ நடந்திருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு கணிப்பை வெளியிடும் போது நம்ம ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் இப்போ லிட்டரலாக நடந்திருக்க மாதிரி இருக்குங்க. இது என்ன நடந்திருக்கு இப்போ பப்ளிக்காக, இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே பாபுக்களோட கதை. நீங்கள் அதை சினிமாவில் பார்த்த அரசியல் கதைலாம் வேறு, நஜ கதையை பற்றி சொல்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த 2 பாபுக்களை பற்றின கதை குளத்தூரை பேஸ் பண்ணி வேறு அந்த கதை நடந்திருக்குங்க. முதலமைச்சர் தோல்வியை தழுவினார்ல, அப்பேற்பட்ட தொகுதியை மையப்படுத்தின கதை. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலமைச்சரை நம்ம அழைச்சிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் இனிமே முன்னாள் முதலமைச்சர் அழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் என்ன கொடுமைனா, எம்எல்ஏன்ற அந்தஸ்து கூட இல்லாமல் கட்சி சார்ந்து மட்டும் தான் நம்மளோட பொறுப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது திமுக அபிமானிகளாக இருக்கீங்களோ இல்லை நீங்கள் திமுக வெறுக்கிறவங்களோ, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், ஆனால் அவர் எப்படி நிலைமையில பார்க்க ஒரு மாதிரி இருக்குல்லன்னு நீங்களே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் வெளியே வந்த தகவலே ஒன்று இருக்குங்க. விஜய் சாரே இதில் ஃபீல் பண்ணாப்புல, அவர் ஜெயிச்சிருக்கணும் பட் அவரே தோல்வி அடைஞ்சிருக்கான்னு அவரே லேட்டாக ஃபீல் பண்ணதா கூட ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு. ரைட்டு. எக்ஸ் தளத்தில் ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர்னு இதுவரை காலமும் பயோவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, அதை தூக்கிட்டாங்க. பிரசிடென்ட் ஆஃப் த டிஎம்கேன்னு இந்த வார்த்தையில் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க திரும்பவும். சரி, ஓகே, ரைட்டு, பயோவில் சேஞ்ச் ஆகிடுச்சா? அதுக்கப்புறம் திமுகக்குள்ளே இதுக்கப்புறம் இஷ்யூஸ் எதனா பெருசாகுமோன்னு ஒரு காத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் பெருசாக இருந்திருக்கு. ஏன்னா டிஎம்கேல மற்றவங்க தோற்கிறது வேறங்க. டிஎம்கேட முகமே ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் சொந்த தொகுதியில் தோற்றுருக்காருன்னா எப்படி இதை மற்றவங்களை பார்த்து சும்மா இருப்பாங்க? நிறைய பேர் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, பரந்தாமன் இருக்கார்ல, திமுக முன்னாள் எம்எல்ஏ, இவர் இப்போ என்னென்ன சொல்கிறாருன்னா, தலைவரோட தோல்விக்கு காரணமே சேகர் பாபு அவர்கள் தான் அவர் குற்றம் சாட்டுறாரு. எப்படி கொஞ்சம் கூட வெக்கம், பயம், கூச்சம் இல்லாமல் தலைவர் முன்னாடியே வந்து நீங்கள் முகத்தை காட்டுறீங்கன்னு அப்படிலாம் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எனக்கே நைட்டு முழுக்க தூக்கம் போயிடுச்சுங்க. ஆனால் நீங்கள் என்னடானா அவர் கூடயே வரீங்க போகிறீங்க, என்ன இதெல்லாம்? தலைவர் ஸ்டாலின் மாநிலம் முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த டைமில் கொளத்தூர் தொகுதியை ஃபுல்லாக கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பு சேகர் பாபு அவர்களுக்கு தானே இருக்குது. அந்த தொகுதியை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க. அப்பேற்பட்டவரை தயவு தாட்சணியம் இல்லாமல் தலைமை நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் உண்மையான திமுக தொண்டை நிம்மதியாக இருப்பான்ற மாதிரி அப்படிலாம் பேசியிருக்காரு. மக்களே, மாற்று கட்சியை சேர்ந்தவங்களாம் கிடையாது, வெற்று கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. திமுகவில் இருக்க முக்கியமான முகங்களுக்குள்ளேயே இது போல் வார்த்தை பரிமாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலாக இதே விஷயத்த இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கா? பரிதி இளம் சுருதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் பரிதி இளம் வழுதி இருக்கார்ல, அவரோட மகன். இவரும் எக்ஸாக்டாக அவர் தான் கை காமிச்சிருந்தார். சேகர் பாபு அவர்கள் இது போலாம் பண்ணுறாங்க, அதுன்னு என்னன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்ற கட்சியினர் இன்னொரு கட்சியினர் விமர்சிக்கிறதை தாண்டி இப்போ திமுகக்குள்ளே இருக்கிறவங்களே விமர்சனத்தை கொஞ்சம் அள்ளி தெரிக்கிற மாதிரி அதிகமாகிடுச்சு. அது என்ன இவரை எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணங்கள் இருக்குது. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதெல்லாம் நான் போக சொல்கிறேன். 2021 எழும்பூரில் திமுக சார்பில் போட்டிட்டு இருந்தாப்புல பரந்தாமன் அவர்கள் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருங்க. அப்படி ஜெயித்தவருக்கு இந்த முறை எலெக்ஷனில் வாய்ப்பு வழங்கப்படலை. இந்த வாய்ப்பு பரந்தாமனுக்கு கிடைக்காம போனது காரணமே சேகர் பாபு அவர்கள் தான் அரசியலில் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது கன்ஃபார்ம்லாம் சொல்ல சில பேர் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக தான் பரந்தாமன் அவர்கள் சேகர் பாபு இப்போ இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னு இப்படி ஒரு டாக்கு வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது அரசியலை பொறுத்தவரைக்கும் ஒன்று நடக்கும். இது எதுக்காக நடந்துச்சுன்ற கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் டைரெக்டாக வந்துடுறாரு. அன்னைக்கு இப்படி போச்சுலன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. எக்ஸாக்டாக இப்போ இந்த காரணமும் அப்படி தான் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக திமுகவில் பெரிய முடிவெடுக்கிற நிர்பந்தத்துக்கு தலைமை இப்போ தள்ளப்பட்டிருக்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. பரந்தாமன் அவர்கள் இந்த அளவுக்கு ட்ரிகராகி பேசியிருக்காங்களே, அந்த பதிவை போட்டிருக்காங்களே, ஆக்சுவலாக இது கூட நேர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகளை உங்கள் கண்ணில் பார்க்க முடியும். அந்த காட்சிகளை பார்க்கும்போது டிஎம்கே அபிமானிகள் இல்லை, டிஎம்கேவை வெறுக்கிற சில பேர் இருப்பீங்களே, நீங்களே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதை பார்த்து சிரிச்சவங்க பல பேர் இருக்காங்க. அது ஒரு பக்கம் விடுங்க. அரசியல் இது போல விஷயங்கள்லாம் ஒரு கட்சி நடக்குதுன்னா இன்னொரு கட்சி அது வரைக்கும் பயங்கரமாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் பொதுப்படையாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு தோணலாம். என்னாச்சு, ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூருக்கு பயணம் மேற்கொண்டு தாருங்க. என்னதான் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த தொகுதியில் அங்கே இருக்க மக்கள் தனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே,
அதுக்கான நன்றியை தெரிவிக்கணும்ல. அந்த அரசியல் நாகரிகம் கருதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே கிளம்பி போனாங்க. போன இடத்துல திமுகவினர்லாம் எப்படி அழுதுருக்காங்க தெரியுதா? மக்களை லிட்ரலாக ஸ்டாலின் அவர்களோட வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, சேகர்பாபு அவர்கள் கூட இருக்காங்க. ஒரு பக்கம் சேகர்பாபு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அவர் ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு அழறாரு. இன்னொரு பக்கம் வண்டிக்கு முன்னாடி கூடி இருக்க திமுகவினர் அந்த அளவுக்கு நான் அழுதுட்டு கணத்தை உடிச்சிட்டே போகிறாங்க. அந்த இடம் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க, இல்லை அழாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அழாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சார்ல, அது திமுக தொண்டர்கள் பல பேரை பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு மன ரீதியாக அந்த ஓட்டம் ஒரு மாதிரி மாறி இருக்கோல, அழுகு அதிகமாக வரல, தலைவரை ஜெயிக்க வைக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு அதை அப்படியே கண்ணீர் துளியாக வெளியே வரவே அதை பார்த்து தான் ஸ்டாலின் அவர்கள் சமாதானப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க பெருசாக அதை கேட்ட மாதிரி தெரியல, தொடர்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த காட்சி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சு இருந்தார் அப்படின்னா இந்த அழுகை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஓகே, ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில் வச்சு வீழ்த்திருக்காங்களே, அவர் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி திமுகவுக்காக ஓடி உழைச்சவர், அதிமுகவுக்காகவும் ஓடி உழைச்சவர். ஆனால் கடைசியில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? தாவைக்கால சேர்ந்து அதிமுக சார்ந்து ஒரு பெரிய அடியை கொடுத்துட்டாப்புல, திமுகவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்காப்புல. அப்பேற்பட்ட டிவிகே கேண்டிடேட் தான் விஎஸ் பாபு. ஞாபகம் இருக்கா? 2 கையை இப்படி ஆட்டி இந்த வாக்குப்பதிவுக்கு அப்புறம் செய்தி ஊடகங்கள் முழுக்க தலைப்பு செய்தால் வந்தார் பாருங்க, முதலமைச்சரையே தோற்கடிச்சாருன்ற பேர் வாங்கினார் பாருங்க, அப்பேற்பட்ட விஎஸ் பாபு. இந்த ஒரு பாபு மட்டும் இல்லைங்க, இன்னொரு பாபு இருக்காரு, சேகர் பாபு அவர்கள். இந்த 2 பேர் இருக்காங்களே, இவங்களை பற்றின ஸ்டோரியை வச்சு நீங்கள் ஒரு படமே எடுக்கலாம், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதை வச்சு நான் மேலோட்டமாக அவனுக்கு சொல்கிற மக்களை ரொம்ப டெப்த்தாக போல மேலோட்டமாக அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். விஎஸ் பாபு அவர்கள் இருக்காங்களே, இவர் குளத்தூரில் எம்எல்ஏவாக இருந்தவர். அந்த கதை தெரியுமா? முறையாக ஸ்டாலின் அவர்கள் இந்த குளத்தூர் தொகுதியில் போட்டி போட்டாங்க. அப்போது திமுகவுக்காக ஸ்டாலின் அவர்களுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்த்த யாருன்னு நினைக்கிறீங்க? பாபு அவர்கள் தான். தேர்தல் ஏஜென்ட்டாக இருந்தாருங்க. அந்த எலெக்ஷன் அப்போ டிஎம்கேலேருந்து போட்டி போடுற ஸ்டாலின் அவர்கள் எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும்னு தேர்தல் ஏஜென்ட் வரைக்கும் வேலையை களத்தில் இறங்கி பார்த்தாப்புல. எப்படி விஜய் சாருக்கு இப்போ புஷியானன் அவர்கள் களத்தில் இறங்கி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார் வேலையை ஓடி. அதே போல் ஒரு காலத்தில் இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த தொகுதியில். அதிமுக வேட்பாளர்களாக குளத்தூரில் போட்டி போட்ட பல பேரை ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்தினாங்க. இதில் சைதை துரைசாமி அவர்களாக இருக்கட்டும், ஜேசிடி பிரபாகராக இருக்கட்டும், ஆதிராஜாராமா இருக்கட்டும், இவங்களை எளிமையாக ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்திட்டாங்க. ரொம்ப ஈஸியாகவே அந்த வெற்றி பதிவாச்சு. இதில் ஒரு சில குறிப்பிடத்தகுந்த வெற்றிகளுக்கு பின்னாடி இருக்கிற முகமும் விஎஸ் பாபு அவர்கள் முகம்தான், அது மாற்று கருத்து இல்லாத விஷயம். புரசைவாக்கத்தில் இருந்து பிரிஞ்ச தொகுதி தான் குளத்தூர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2006 பாபு அவர்கள் இருக்காங்களே, நம்ம விஎஸ் பாபு, இவர் பழைய புரசைவாக்கருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் திமுக எம்எல்ஏவாக இருந்தாருங்க 2006. இதனால தான் அவருக்கு செல்ல பேரை வச்சுருந்தாங்க, புரச விஎஸ் பாபு அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே. அவரோட செல்ல பேர் அதுதான். எப்படி இங்கே சைது யாருன்னு துரைசாமி அவர்களுக்கு பேர் இருக்குது, அது மாதிரி இவருக்கு பேர் புரச விஎஸ் பாபு. கள செயல்பாடு வேறு லெவலில் இருக்குங்க. இவர் திமுகவில் இருக்கும்போது கள செயல்பாடுக்குன்னு பேர் போன ஒரு நபராக மாறினாப்புல. அந்தளவுக்கு பெரிய பேர் திமுகவில். வட சென்னையில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி திமுகவுக்கு இந்த பக்கம் விஎஸ் பாபு அவர்களோ, அதே போல் அதிமுகவுக்கு அந்த பக்கம் சேகர் பாபு அவர்கள். ஸோ இங்கே ஒரு பாபு, அங்கே ஒரு பாபு, 2 பாபுக்களும் வட சென்னையில் டாமினண்ட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். 2 பேரும் மாவட்ட செயலாளர் அந்தஸ்தில் இருந்தாங்க. அதான் இங்கே முக்கியமே. அதிமுகலேருந்து சேகர் பாபு அவர்கள் நீக்கப்பட்ட தருணம் அது. அப்போ ஒரு கடைசியாக எங்கே வந்து நிற்க முடியும்? திமுகலேருந்து பிரிஞ்சு போனார் அதிமுக. ஸோ அதிமுக நீக்கப்பட்டதான் திமுக வந்துட்டாப்புல சேகர் பாபு அவர்கள். திமுகக்குள்ளே சேகர் பாபு அவர்கள் வந்ததுக்கப்புறம் விஎஸ் பாபு அவர்களுக்கான செல்வாக்கு இருக்குல்ல, அது ஸ்லைட்டாக சரிய ஆரம்பிச்சது. அதான் சொல்லுவாங்களே, ஒரு உரைக்குள்ள எப்படி 2 கத்தின்ற மாதிரி, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் விஎஸ் பாபு இருக்கார்ல, அவர் திமுகவில் பெருசாக அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. கலைஞர் அவர்களோடு நான் நெருங்கிட்டேன், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்தளவுக்கு நெருங்க முடியலன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள தோணுச்சு என்னவோ. திமுகலேருந்து காலி பண்ணுறாருங்க, வெளியே வராப்புல வந்துட்டு அதிமுக போகிறாரு. எப்படி ஸ்டாப்பாக இருக்காங்க தெரியுதா? சேகர் பாபு அவர்கள் அதிமுகலேருந்து திமுக வராங்க, திமுகவில் இருந்த விஎஸ் பாபு அவர்கள் அதிமுகவுக்கு போகிறாங்க, போயாச்சு. இங்கே சேகர் பாபு அவர்களுக்கு திமுகவில் நல்ல மேலே மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்குது, அங்கீகாரம் கிடைச்சிட்டே இருக்குது, அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கட்சி தலைமை. ஆனால் அதிமுக பக்கம் போன விஎஸ் பாபு இருக்கார்ல, அவருக்கு பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. இதான் நிதர்சனம். அவர் மனசை தொட்டு சொல்கிறதா இருந்தா. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தல் யார் ஜெயிச்சா? டிடிவி தினகரன். இதுக்கப்புறம் எவ்வளோ எலெக்ஷன்ஸை பார்த்தாலும், எவ்வளோ இடைத்தேர்தலை பார்த்தாலும் அந்த இடைத்தேர்தல் துண்டாக நிற்கும் நம்ம மனசில். ஏன்னா நாங்கள் அப்போ கவர் பண்ணிட்டு இருந்த விஷயம் அப்படி, நாங்கள் சந்திச்ச சில பிரச்சனைகளாக இருக்குது. நாங்கள் கவர் பண்ணி ரிசல்ட் சொல்லும் போது அது ஒரு பக்கம் விடுங்க. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அவ்வளோ பரபரப்பாக போச்சு தமிழ்நாட்டில். இதில் டிடிவி ஜெயிச்சாரா? ஜெயிச்சதுனால அதிமுக தலைமைக்கு ஒரு பெரிய கடுப்பு ஏற்பட்டுச்சா? ஆக்சுவலாக விசாரிச்சு பார்த்துருக்காங்க. டிடிவி அண்ணனோட இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம்
இவர் செஞ்ச வேலை தான்ப்பா, அங்கே களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு. ஸோ விஎஸ் பாபு அவர்கள் இந்த டிடிவி அவர்கள் வெற்றி பயணத்தில் ஒரு அங்கமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அதிமுக செம அப்செட் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கடுப்பில் விஎஸ் பாபு அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுறாங்கன்ற மாதிரி செய்தி வெளியே வர ஆரம்பிச்சு கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்பவும் அதிமுகவுக்கே வந்துட்டாப்புல விஎஸ் பாபு அவர்கள். போயிட்டு திரும்ப வந்து சேர்ந்த கட்சி தான் இது. இந்த டைமில் அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இதுக்கப்புறம் நம்ம அதிமுக சார்பில் கேண்டிடேட்டை கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணப்படுவோம். நமக்கு ஃபேவர் தொகுதி எப்பவுமே குளத்தூர் தான், அங்கே தான் அவ்வளோ செல்வாக்கு நம்ம இருக்கே, மக்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோமே. ஸோ அங்கே நம்மளை போட்டியிட வச்சா நம்ம என்ன பண்ணுறது, இப்பயே வேலையில் ஆரம்பிக்கிறோன்னு அவர் அதிமுகவுக்குள்ள சேர்ந்ததுமே திரும்பவும் வேலையில் ஆரம்பிச்சிட்டாப்புல குளத்தூர் முழுக்க. ஆனால் நம்ம செய்கிற ஒரு வேலை எல்லாருக்கும் திருப்திகரமாக இருக்கும்னு சொல்லிட முடியாதுல்ல. என்ன ஆயிடுச்சு, பாபு அவர்களோட இந்த கள செயற்பாடு இருக்குல்ல, இதில் பெருசாக இபிஎஸ் அவர்களுக்கு திருப்தி ஏற்படலன்னு சொல்லப்படுச்சிங்க. இதோட விளைவு என்னாவது, வட சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விஎஸ் பாபு அவர்கள் நீக்கிறாங்க இபிஎஸ் அவர்கள். இதில் கடுப்பான பாபு என்ன பண்ணுறாரு, சரி நாம் அடுத்து ஒரு கட்சிக்கு போனோம்னாக்கா திமுக ஆபியஸாக போக முடியாது, அதிமுகவில் போயிட்டு வந்துட்டோம், அப்பயும் நம்மளுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி தெரியல, புதுசாக கட்சி வந்தால் பார்ப்போன்ற மைண்ட் செட்டில் இருக்கும் போது தான் தாவேக்கான்ற ஒரு கட்சி இங்கே லான்ச் ஆகுது. அவ்வளோதான், அண்ணன் எதிர்பார்த்த ஒரு கட்சி வந்துருச்சா, அது இளைஞர்கள் பட பெருசாக அந்த பக்கம் திரும்புகிற மாதிரியே விஷயம் அவர் புரிஞ்சிருச்சா. தாவைக்கால வந்து சேர்ந்தாப்புல முக்கியத்துவத்தை எதிர்பார்த்த முக்கியத்துவத்தை பெற்றுக்கிட்டாப்புல. கட்சியோட தலைமை சும்மா சொல்கிறது தாவைக்காவும், எந்த தொகுதியில் நான் போட்டிடுறேன்னு கேட்குறாங்க, குளத்தூரில் தம்பின்றாரு, ஓகே நில்லுங்கன்ட்டாங்க, குளத்தூரில் நின்னாப்புல ஜெயிச்சிட்டாப்புல. அதில் என்ன கொடுமைனா, குளத்தூரில் 4வது முறையாக ஸ்டாலின் அவர்கள் போட்டி போட்டாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே 3 முறை ஜெயிச்ச இடம்னுங்கும் போது 4வது முறைன்றதை நம்ம ஜெயிச்சிடுவோமா, நம்ம மக்கள் தானே, தொடர்ந்து ஓட்டு போகிறவங்க தானே, இந்த முறை நம்ம தான்ற எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதையும் தாண்டி குளத்தூருக்கு முதலமைச்சர்கள் செஞ்சிருக்க அவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இன்னொரு கட்சியை சேர்ந்தவர், கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான், அப்பேற்பட்ட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சர் தொகுதியில் ஜெயிக்கிறாருன்னா சாதாரண விஷயமாங்க இது. அது விஎஸ் பாபு பண்ணியிருக்காப்புல. இது லக்கில் பல பேர் நினைப்பீங்க, லக்கெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா, அதிமுக திரும்ப அண்ணன் உள்ளே வந்த பிற்பாடு குளத்தூர் தான் தனக்கு ஃபியூச்சர்ன்ற விஷயத்த மைண்டில் வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தான்னு சொன்ன பாருங்க. அந்த செல்வாக்கம் விஜய் அவர்கள்ன்ற அலை இருக்குது பாருங்க, இது ரெண்டும் சேர்ந்து தான் குளத்தூரில் அவர் ஜெயிக்க வச்சிருக்கு. டிவிக்கோட மற்ற கேண்டிடேட்ஸ் தான் விடுங்க மக்களே, நான் விஜய் கூட விடுங்கன்னு சொல்லுவேன், அது கூட பெருசாக நம்ம எடுக்க முடியாது. சிஎம் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்களே விஎஸ் பண்ணி, இதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. எவ்வளோ வாக்கு வித்தியாசம், 100 கணக்கா, 1000 கணக்கில் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம விஎஸ் பாபு அவர்கள் இந்த குளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இது சாதாரண விஷயமே கிடையாதுங்க, ஆப்வியஸாக சாதாரண விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்வி அடைஞ்ச செய்தியை கேட்டதும் காருக்குள்ளே வந்து ஏறும்போது கண்கள் கலங்கியிருக்கிறதா செய்தி ஊடகங்களை தலைப்புச் செய்திகளாக பார்த்துருப்பீங்களா. அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது இப்போ உங்களால். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கடந்து வந்த பிற்பாடு விஜய் அவர்கள் எல்லா டிவிக்கு கேண்டிடேட்ஸ்க்கும் பரப்புரை பண்ண கூட்டத்துக்கு வரல, ஆனால் இவருக்காக வந்திருந்தார், குளத்துக்குள்ளே போயிருந்தார். அது பெரிய ஹெட்லைன்ஸ் நியூஸ் எல்லாம் மாறிச்சு. பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தொகுதிக்குள்ளேயே விஜய் அவர்கள் போகிறாங்க அப்படின்ட்டு. கூடவே ஆதவர்ஜன் அவர்கள் அடுத்த நாள் மேடைகளில் ஃபுல்லாக ஆதங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன குளத்துக்குள்ளேயே வரக்கூடாது சொல்கிறீங்க, அது உங்கள் கோட்டையா, எங்களை அனுமதிக்க மாட்டேங்க, அது என்னென்னமோ பேசினாப்புல ஒவ்வொரு மேடைகள்லையும். அதெல்லாம் தாண்டி இப்போ குளத்தூர் யாரோட கோட்டையாயிடுச்சுங்க, விஎஸ் பாபுவோட கோட்டையாயிடுச்சு. விஎஸ் பாபு அவர்கள் கோட்டைனாக்கா தாவேக்கா கோட்டையாக மாறி நிற்குது. இன்ஃபேக்ட் விஜய் அவர்களே முன்னாடி கேட்டிருந்தாங்க, அதுவே உங்களுக்கு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும்போது, ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு விஎஸ் பாபு அவர்களை பார்த்து, ஏன்னா முதலமைச்சர் தொகுதியாச்சு. ஆனால் விஎஸ் பாபு அவர்கள் அப்போவே தெளிவாக சொன்னாப்புல நம்ம தான் தம்பி அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசியல் நம்ம எவ்வளோ அதிர்ச்சிகளை பார்த்துருப்போம், இப்போ ஏற்பட்ட அதிர்ச்சியை நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டோம். டிஎம்கேவினருக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு, அரசியலை உற்று நோக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான், எப்படி மிஸ் ஆச்சு அந்த தொகுதியில் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, கள நிலவரத்தை கட்சி தலைமை கிட்ட சரியாக கொண்டு போகலன்ற ஐயம் தான் பெருசாக எழுது. ஸ்டாலின் அவர்களுக்கு கள நிலவரம் சார்ந்து எல்லாமே கரெக்டாக கொண்டு போனாங்கன்னு இப்போ வரைக்கும் பெரிய ஸ்பெகுலேஷன் இருக்குது. சொல்லுங்க, ரைட் விடுங்க. ஆனால் கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுல, பெங்களூர் வரைக்கும் தாவேக்கா கொடி தான் பறந்துகிட்டு இருக்கு. அங்கே என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றீங்க, பெங்களூரில் எப்படின்னா மும்பையில் சும்மா இருப்பாங்களா, அங்கேயும் தாவேக்கா ஃப்ளாகை கையில் ஏந்தி அவ்வளோ செலிப்ரேஷனு. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பெங்களூர் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்நாடகாவில் வந்துட்டு 96 30 வருஷம் ஆச்சு. இந்த ஒரு 10 வருஷமா இந்த கனவு இருந்தது, ஆனால் அந்த கனவு இன்னைக்கு ஹாப்பி.
எல்லாம் நல்லதாகணும், எல்லாருக்குமே நல்லதாகணும், அதுதான். இந்த மும்பை, பெங்களூரு இவங்களையெல்லாம் தாண்டி லீட் பண்ணுற ஒருத்தங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட கூட்டத்தை பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற ஈவெண்ட்டோ இது விஜய் சார் ஈவெண்ட்டோ அப்படின்னு நினைக்க தோணிடும். வேற யாரும் போய் சொல்லிட்டு இருக்கேன், கேரளா சேட்டன்ஸை பற்றி தான். அங்கே சேட்டன்ஸும் சேச்சீஸும் என்ன மாதிரி ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக விஜய் சாரோட பேனர்ஸ் கையில், தாவேக்கா கொடியை கையில் பிடிச்சிட்டு ஊர்வலம்லாம் போகிறாங்க. கேரளாவில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் விஜய் அவர்களை பார்த்து கேரள நடிகர்கள் இதுக்கப்புறம் யாரும் சூடு போட்டுக்காமல் இருந்தாலும் சரி, ஏன்னா நினைப்பாங்களா பல நடிகர்கள் இப்போ பரவாயில்லையே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறானு ஆக்டர்ஸ்லாம், அப்போ நம்மளும் பண்ணலாமன்னு எதனா பண்ணாங்கன்னாக்கா எல்லாரும் எம்ஜிஆர் அவர்களோ விஜய் அவர்களோ மாறிட முடியாதுங்க. அதை மைண்டில் வச்சுக்கணும். இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஹிண்ட் கொடுத்துட்றேன். இந்த எக்ஸிட் போல்ஸ் முடிவுகளை வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா பல தரப்புகள். அதில் ஆக்சிஸ் மை இந்தியா சார் நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். இவங்க ஏற்கனவே அழுதவங்கப்பா, இந்த ஆக்சிஸ் மை இந்தியா தப்பாக கணிச்சு இவங்க இந்த தேர்தலில் அழுதா போகிறாங்க பாரு அப்படின்னு திமுக சைட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னங்க நடந்திருக்கு? ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். திமுகவோட எதிர்காலம் இருக்குல்ல, இதை ஒழிச்ச கட்சின்ற பேர் தாவேக்காவுக்கு வந்துடவே கூடாது. இதை நானா சொல்ற நினைக்காதீங்க. ஒரு திமுக நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் இது பெருசாக இருக்கும். ஏன்னா 2 வருஷம் ஆரம்பித்த கட்சி அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட கட்சி, தற்குறி கூட்டம்னு விமர்சிக்கப்பட்ட கட்சி. ஒரு தற்குறி கூட்டத்தால் இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை ஜஸ்ட் லைக் தட்னு அடிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை செஞ்சு காமிச்சிருக்காங்களே. இதிலிருந்து திமுக எந்த பாடத்தை கற்றுக்குது, அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, ஃபியூச்சரில் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்கன்றதான் அடுத்த பெரிய டாஸ்க்கு. ஸோ பார்ப்போம். இதுக்கப்புறம் அரசியல் காலத்தில் நீங்கள் யோசிக்க வேணாம் மக்களே. பரப்புரையில் ஃபுல்லாக விஜய் சொல்லிட்டு இருந்தார்ல, 2 பேருனோட தான் போட்டியான்னு சொல்லிட்டு, ஒன்று டிவிக்கேன்னு டிஎம்கேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அதான் உண்மை. ஏன்னா ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் ஒரு புது கட்சி வந்திருக்குன்னா திமுக கோட்டை விட்டு இடம் இருக்க பற்றிலாம் 1-2 அதை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணனா ரொம்ப கஷ்டம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.